பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனை வெளியே வர போகிறீங்க. அதே போல் இந்த இடத்துல எனக்கு மதிப்பில்லையே, இந்த இடத்துல நான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேனே, எனக்கான அங்கீகாரம் கிடைக்குமாக்கு, நான் என்ன பண்ண தெரியாமல் இருக்கேனே அப்படிங்கிற மீனராசி என்பது வச்சு எடுத்து தோல்வியை சந்திச்சிங்கன்னா உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையை நீங்கள் மற்றவங்க மேலேயும் வச்சதுனால தான். உங்கள் மேலே மட்டும் நம்பிக்கை வச்சுப்பாங்க. வாழ்க்கை இனிமேல் தான் ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருட்டுக்குள் ஒரு தீபத்தை ஏற்றினால் எவ்வளோ தூரம் வெளிச்சம் இருக்குமோ அதேபோல் குரு பகவானுடைய முழு ஆசீர்வாதம் மூலமாக உங்கள் லைஃபே பிரகாசமாக இருக்க போது. மீன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்குள் நுழைகிறார். குரு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு போகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்களும் நடக்கும். கவலைப்பட தேவையே இல்லை. உங்களுடைய கம்யூனிகேஷன் சிறப்பாக இருக்க போகுது. கிட்டத்தட்ட இப்போ நம்மளுடைய மீனராசிக்காரங்க இந்த மார்ச் எண்டுலேருந்து நிறைய பிரச்சனை சந்திச்சுக்கிறீங்க. அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சொல்லவே தேவையில்லை. எல்லா இடங்கள்லையும் பிரச்சனை. நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், பேசுனா குத்தம், எல்லாமே குத்தம் 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 மட்டும் தான் ஏன் சொல்கிறாங்க. நேர்மையாக இருக்கேன், உண்மையாக இருக்கேன், கரெக்டாக இருக்கேன், பாசம் காட்டுறேன், எல்லாமே பண்ணுறேன். ஆனால் என்னுடைய ரியாலிட்டியை புரிஞ்சுக்காமல் என்னை அகைனாக சொல்கிறாங்க, கஷ்டப்படுறேன். என்னை எந்த அளவுக்கு லாக் பண்ணணுமோ லாக் பண்ணுறாங்க, நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மீன ராசியில் உள்ள உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க அதிகமாக சொல்கிறாங்க. அதுவும் மீனராசிக்காரங்க பொதுவாகவே நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க. கிட்டத்தட்ட சனி பகவான் உள்ள ராசிக்குள்ளே வந்ததுலேருந்து நிறைய பிரச்சனை. ராகு பகவான் 1.5 வருஷமாக ஏமாற்றத்தை நிறைய கொடுத்துட்டாரு. அடி பாதம் வலி நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு அதாவது முட்டிக்கு கீழே பாதம் வலி நிறையா இருக்குது. ஹெல்த் பிரச்சனையில் பாதம் வலி அதிகமாக இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்குமா? ஏமாற்றத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா? நல்ல விதமான முன்னேற்றம் கிடைக்குமா என்கிற எல்லாமே கேள்வியாக இருக்கிற உங்களுக்கு கேள்விக்கான அத்தனை விதமான அற்புதமான பலன்கள் உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் கொடுக்க போகிறார். உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடு, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடு. அதாவது பொதுவாகவே மீன ராசிக்காரங்களுக்கு கடகராசிக்காரங்க மேலே ரொம்ப ரொம்ப பிரியம் இருக்கும். ரொம்ப ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பீங்க. ஓகேவா? இது ராசியின் அடிப்படையில் மட்டும் சொல்லக்கூடிய பலன். லக்னம் வேறு. ஓகேவா? அப்போ உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவர்களுடைய இருப்பிடத்தில் நீங்கள் அதிக நேரம் தங்குவீங்களா, நிறைய மகிழ்ச்சியாக இருப்பீங்களா, அந்த அமைப்பை தான் இப்போ குரு பகவான் செய்ய போகிறார். குரு பகவானுக்கு கடகராசியை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் கடகராசியில் உச்சம் அடைகிறார். அப்போ பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் உண்டு. நீங்கள் இன்னுமே கவலைப்படாமல் ரிலாக்ஸேஷனாக உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவோ அதை நோக்கி மட்டுமே பயணிக்க போகிறீங்க. மற்றவங்க உங்களை டாமினேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது நம்மளை எப்படி ஒரு அழுத்தத்தை கொடுக்காங்களேங்கிற தன்மையில் தான் நீங்கள் இப்போ தற்போது ஓடிக்கிருக்கு உங்கள் வாழ்க்கை. நீங்கள் ஒரு விஷயம் கூட செஞ்சுருக்க மாட்டீங்க, நீங்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு டீம், ஒரு 5 பேர் கொண்ட குழு அப்படிங்காங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி 5 பேர் கொண்ட குழு வைத்து உங்களை எப்படி லாக் பண்ணலான்னு பிளான் போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வெளிப்படையாக பேசக்கூடிய நபர், ஆனால் மற்றவர்கள் வெளிப்படையாக இல்லாமல் அவங்க உண்மைத்தன்மை இல்லாமல் உங்களை குற்றவாளியாக ஒரு செயல்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பாதிப்புலேருந்து வெளியே வரப்போறீங்க. உங்களுடைய லாபங்கள் நல்லா இருக்க போகுது, லாபஸ்தானம் அதிகரிக்க போகுது, நிம்மதியான முன்னேற்றம் கிடைக்க போகுது. அதாவது என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உதவி செய்ய போகிறாங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விதமான முன்னேற்றங்களும் எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் ரியாலிட்டியாக அடைய போகிறீங்க. கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனை வெளியே வர போகிறீங்க. அதே போல் இந்த இடத்துல எனக்கு மதிப்பில்லையே, இந்த இடத்துல நான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேனே, எனக்கான அங்கீகாரம் கிடைக்குமாக்கே, நான் என்ன பண்ண தெரியாமல் இருக்கேனே அப்படிங்கிற மீனராசி என்பவர்களுக்கு சரியான பாதை கிடைக்க போகுது, சரியான ரூட் கிடைக்க போகுது. அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கிடைக்க போகுது. இன்னொரு விஷயம் என்னென்னா,
மீனராசி என்பவர்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும். மற்றவங்க உங்களுக்கு ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. அப்போ நீங்கள் யாரையும் அதிகமாக நம்பக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு பண்ணிங்கன்னா லாக் பண்ணிடுவாங்க. நம்பி ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற வார்த்தை இப்போ அதிகமாக உங்களுக்கு யூஸ் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது எல்லாமே மறப்போகுது. யாரெல்லாம் உங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணாங்களோ, உங்களை வச்சு செஞ்சாங்களோ, அவங்களாம் இப்போ அவங்களுக்கான தண்டனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையில் குரு பகவான் கொடுக்க போகிறார். சொந்த வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுத்திங்கன்னா அது அற்புதமான காலம். இப்போ கட்டலாம். சொந்த வீடு கட்டுறதுக்கான பாக்கியம் இருக்குது. சந்தோஷங்கள் அதிகமாக நிலச்சிருக்கு. அதே போல் மீன ராசியில் யாரெல்லாம் மருத்துவத்துறையில் இருக்கீங்களோ, அதே போல் மீன ராசியில் யாரெல்லாம் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கீங்களோ, அதே போல் மீன ராசியில் யாரெல்லாம் மக்கள் தொடர்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கீங்களோ, மக்கள் தொடர்பு சம்மந்தப்பட்ட சேவைகள் பண்ணுறீங்களோ, உங்களுக்கான அங்கீகாரம் இந்த காலகட்டம் தான். சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. முன்னாடி செஞ்ச விஷயத்தை இப்போ கொஞ்சம் ஒரு 20% 30% மட்டுமே எடுத்து பண்ணுங்கள். உங்களை தேடி எல்லா விஷயங்களும் வெற்றி கிடைக்கும். அதாவது ஒரே ஒரு விஷயம், முயற்சி எடுத்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது உண்மை. நீங்கள் அதிகமான முயற்சி எடுத்து தோல்வியை சந்திச்சிங்கன்னா உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையை நீங்கள் மற்றவங்க மேலேயும் வச்சதுனால தான். உங்கள் மேலே மட்டும் நம்பிக்கை வச்சு பண்ணுங்கள். நீங்கள் வெற்றி பெறுவீங்க. பொருளாதாரத்துலேயும் கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஒரு திருமண வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மன வாழ்க்கை அமையக்கூடிய தன்மையில் குரு பகவானுடைய செயல்பாடு இருக்குது. யாரெல்லாம் மீனராசியில் காதலில் சிக்கி தவிச்சு போராட்டத்தை சந்திக்கிங்களோ, உங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. அதே போல் காதலில் பெண்களை ஏமாற்றும் நபர்கள் யாருன்னு புரியாமல் தவிக்கிறீங்களா? மீனராசி பெண்களாக நீங்கள் உங்களை காதல் சொல்லி உங்கள் சிக்கி தவிக்கக்கூடிய சூழ்நிலையில் வச்சுருக்காங்களா? கவலைப்பட வேண்டாம். அவர்களுக்கு தக்க பாடம் கிடைக்கும். உங்களுடைய உண்மை தன்மையை புரிந்து கொண்டு உங்கள் மேலே அன்பு செலுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நம்பி கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் தான் ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், இருட்டுக்குள் ஒரு தீபத்தை ஏற்றினால் எவ்வளோ தூரம் வெளிச்சம் இருக்குமோ, அதேபோல் குரு பகவானுடைய முழு ஆசீர்வாதம் மூலமாக உங்கள் லைஃபே பிரகாசமாக இருக்க போது. நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற நீங்கள் மீனாட்சி அம்மனை போய் மனசார பார்த்து வழிபாடு செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் ஏற்றம் உண்டு, வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. கடன் இல்லாத சூழ்நிலையிலேருந்து தப்பிச்சு நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அதை பர்ஃபெக்டாக செய்வீங்க. அதே போல் அடிப்பாத வலி யாருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, அடிப்பாதம் வலி அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, மீனராசி என்பர்கள் உறுதியாக உங்களுடைய வீட்டு பக்கத்தில் சாலையோரமாக இருக்கின்ற முதியவர்கள் அல்லது ஊனமற்றவர்கள் அல்லது ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. நீங்கள் செய்கிற உதவிகள் மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள், கவலைகள், துன்பங்கள் எல்லாமே விலகி நீங்கள் வெற்றிகரமான பாதையை நோக்கி பயணிக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை.